கம்பளைண்ட் வந்து தாவை கலந்து ஒரு பொறுப்புள்ள போய் அவர் வந்து ஆமா சார் அது ஏன் கூட்டான்னு விசாரிக்கும் போது ஒரு ஆட்சி தான் மாறிக்கல செந்தில் பாலாஜி வந்து எங்களுக்கு பண்ண முடியாது மிரட்டி 10,000 கேட்டுருக்காரு தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால நாங்கள் முகத்துக்கு வந்துருக்கோம் சார். எங்களை கோரிக்கையெல்லாம் வச்சுருக்கோம். நாங்கள் ஏற்கனவே 10 ரூபா வாங்குறது வந்து பல காரணங்களை சமாளிக்கிறதுக்காக கடையில் 8 லட்சம் சேல்ஸ் ஆகுதுன்னா 10 பேர் அன்னபி ஸ்டாஃப் 3 பேர் தான் இருக்காங்க. 3 பேர் வச்சுட்டு 8 லட்சம் சேல்ஸ் பார்க்க முடியாது. 10 பேர் நாங்கள் வெளியாளர் வச்சு நிர்வாகம் பண்ணிருந்தோம். இப்போ 1 ரூபா கூட எம்ஆர்பி விற்க முடியும்னா எங்களை நிர்வாகம் பண்ண முடியாது. நிறைய இடர்பாடு இருக்குது சார். நாங்களும் எம்ஆர்பி ரேட்டு விற்போம்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். 1 ரூபா நாங்கள் எம்ஆர்பி ரேட்டு விற்கிறதெல்லாம் முடிவு பண்ணிட்டோம். ஆனால் அது பண்ணணும்னா சட்டம் ஒன்று பிரச்சனை கண்டிப்பாக வரும் சார். ஏன்னா அங்கே வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயே நாங்கள் 23 வருஷம் வாழ்ந்துட்டோம். புதுசாக ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தும் போது கஸ்டமர்லாம் கீழே விடணும். ஒவ்வொரு பாட்டிலாக ஸ்கேன் பண்ணி வைக்கிறோம். அதுக்கு ஸ்டிக்கர் போட்டணும். அது எம்டி பாட்டில் வாங்கணும். 10 ரூபா நோட்டு 20 நோட்டு கிடைக்காம கமிஷன் கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், சில்லறை இல்லாமல் அவனை பண்ண முடியாது. ஸோ இதில் இடர்பாடு இருக்கும்போது எங்களுக்கு தக்க பாதுகாப்பு கொடுக்கணும். எங்கள் கோரிக்கையை 2 நாளும் நிறைவேற்றலைன்னா நாங்கள் தொடர் வேலை நிறுத்தமோ இல்லை கடையை மூடிட்டு சாவி போடுறதோ இல்லை லீவ் லெட்டர் கொடுக்கலாமோ முடிவு பண்ணிடுறோம் சார். எம்ஆர்பிக்கு எல்லாம் விற்க தயாராக இருக்கும் சார். எம்ஆர்பி விற்க தயாராக இருந்தால் எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு பண்ணணும். இருந்தாலும் கடை பார்க்க முடியும். எல்லாம் கடை தான் பூட்டி தான் இருக்குது. கடை திறக்குன்னா எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு உடனே அனுப்பணும். சேல்ஸ் வந்து பாபு சார். இது வந்து இந்த 23 வருஷத்தில் நடக்காத ஒன்று சார். ஏன்னா வந்து எஃபெக்ட் பண்ணா எங்க டிபார்ட்மெண்ட் தான் துறை ரீதியாக அனுப்பணும். கம்பளைண்ட் வந்து தாவை கலந்து ஒரு பொறுப்புள்ள போய் அவர் வந்து ஆமா சார் அது ஏன் கூட்டான்னு விசாரிக்கும் போது ஒரு ஆட்சி தான் மாறிக்கல செந்தில் பாலாஜி வந்து எங்களுக்கு பண்ண முடியாது மிரட்டி 10,000 கேட்டுருக்காரு தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதை வந்து மனசுல வச்சுக்கிட்டு இவரை மாட்டி விட்டே பண்ணியிருக்காரு. சரி, எப்படி கேஸ்